والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام فكلوا منها وأطعموا البائس الفقير. صدق الله العظيم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன்களின் மீதும், சுஹதாக்களின் மீதும், சாலிஹீன்களின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற இன்னும் அமரவிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவோடு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளால் இந்த துல்காதா மாதத்தினுடைய இறுதி கட்டத்தை நாம் அடைந்து விட்டோம். உலகளாவிய அனைத்து மக்களும், அனைத்து படைப்பினங்களும் தக்பீர் சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், எப்பொழுது துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் பிறை துவங்கப்படுகிறதோ, உலகத்தில் உள்ள ஹாஜிகள் எல்லாம் எப்பொழுது தல்பியாக்களை முழக்க ஆரம்பிக்கிறார்களோ, அப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் தக்பீரை சொல்ல துவங்குகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் பிறையிலிருந்து 10 நாட்களை குறித்து அவர்கள் சிறப்புப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் என்றால், நாம் இந்த தருணத்திலே இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை எப்படி அணுக வேண்டும், என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்பதை குறித்து ஒரு சில கவனம் நமக்கு தேவைப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், அஃதுல் ஐயாமி துன்யா, இந்த உலகத்திலே மிக சிறந்த நாட்கள், இந்த உலகத்திலே மிக சிறந்த நாட்கள் எதுவென்றால் ஐயாமுல் ஆஷிரி துல்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய அந்த 10 நாட்கள் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த நாட்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களை குறித்து அறிவுறுத்தியிருக்கிறார்கள். உலமாக்கள் சொல்வார்கள், 3 மாதங்கள் ஒரு புனிதமான மாதங்கள். இந்த 3 மாதத்தில் 10 நாட்கள் சிறப்புப்படுத்தப்பட்ட நாட்கள் என்பதாக உலமாக்கள் கருத்துகளில் சொல்வார்கள். முதலாவது, ரமலானினுடைய கடைசி 10 நாட்கள் சிறந்த 10 நாட்கள் என்று சொல்லப்படும். பிறகு முஹர்ரமினுடைய துவக்க 10 நாட்கள் சிறந்த 10 நாட்கள் என்று சொல்லப்படும். மூன்றாவதாக துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் 10 நாட்கள் இருக்கிறது, இது ஆக சிறந்த 10 நாட்கள் என்பதாக உலமாக்கள் கருத்து சொல்வார்கள். இதுல இன்னொரு வகையில இத ரமலானினுடைய கடைசி 10 நாட்கள் சிறந்ததா அல்லது இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 சிறந்ததா என்ற ஒரு கேள்வி எழும்பிய நிலையில் அழகான முறையில் உலமாக்கள் அதற்கு பதில் சொல்வார்கள், இந்த ரமலானினுடைய 10 நாட்களிலே அதனுடைய இரவுகள் சிறந்தவையாகும். துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்களினுடைய பகல்கள் சிறந்தவையாகும் என்பதாக ஒரு அழகான விளக்கத்தை கொடுப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? பொதுவாக முஸ்லிம்கள் தன்னுடைய வியாபாரத்துல சீசனை கவனித்து வியாபாரம் செய்வதில் அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. ஒரு சில வியாபாரிகள்
இந்த கோடை காலம் ஆரம்பிச்சுன்னா தன்னுடைய சீசன் என்பதாக அதற்குண்டான என்னென்ன செயல்களை செய்ய முடியுமோ, அதிலிருந்து என்னென்ன லாபங்களை எடுக்க முடியுமோ அதற்குண்டான மும்முரமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி முஸ்லிம்களுக்கு நன்மைகளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு சீசனாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களை அவர்கள் சிறந்த 10 நாட்கள். யார் இந்த 10 நாட்களை அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் அதிகமாக தக்பீர் சொல்லட்டும், அவர்கள் அதிகமாக தஸ்பீஹ் செய்து கொள்ளட்டும், அவர்கள் அதிகமாக அமல்களை செய்து கொள்ளட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்களை குறித்து முஸ்லிம்களுக்கு நன்மைகளை லாபமாக அளித்தரக்கூடிய ஒரு 10 நாட்களாக பெற்று தந்திருக்கிறார்கள் என்றால், நாம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களை எவ்வளவு பயன்படுத்தி கொள்ள முடியுமோ, எவ்வளவு நன்மைகளை அள்ளி எடுக்க கொள்ள முடியுமோ நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு முன்பதாக இந்த 10 நாட்களை ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிறப்புப்படுத்தினார்கள் என்பதற்கு உலமாக்கள் ஒரு அழகான காரணத்தை சொல்றாங்க. இந்த 10 நாட்களில் இஸ்லாத்தினுடைய அனைத்து கடமைகளும் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு அழகிய 10 நாட்கள். எப்படி? முதல்ல தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா தானே நமக்கு தௌஹீத். இந்த 10 நாட்கள்ல ஹாஜிகள் உலகளாவி அவங்க தல்பியாவும் ஒரு வகையான தௌஹீது தான். அதே போல ஹாஜுக்கு செல்லாத மற்ற அனைவர்களும் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ், அதுபோல தக்பீர்களையும் அதிகமாக சொல்லப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்றால், முதல்ல இந்த 10 நாட்கள்ல தௌஹீத் என்னும் ஒரு அமலை நாம் செய்து விடுவோம். இரண்டாவதாக தொழுகை எல்லா காலத்திலும் முஸ்லிம்களுக்கு கட்டாயமாக்கப்பட்ட ஒரு அமல், அதுவும் இந்த 10 நாட்களில் உள்ளது. மூன்றாவதாக நோன்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கணும், அரஃபாவினுடைய தினம் துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9ஆம் நாள் ஹாஜிகள் அரஃபாவுடைய நாட்கள்ல தங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஹாஜிகளுக்கு அல்லாத உலகளாவிய மக்கள் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9 நோன்பை சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், இந்த துல்ஹஜ் இந்த 10 நாட்கள்ல நமக்கு சுன்னத்தான ஒரு நோன்பு இருக்குது. அதற்கு முன்பதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1லேருந்து 8 வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 8 நாட்களும் அவர்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது நஃபிலான நோன்பு என்ற கருத்தின் அடிப்படையிலே இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த சிறந்த நாட்களில் நாம் நஃபிலான நோன்புகளை வைப்பதும் நமக்கு சிறப்புக்குரியதாகும் என்பதாக உலமாக்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் என்றால், இந்த 10 நாட்களில் இஸ்லாத்தினுடைய 3வது கடமையான நோன்பும் நிறைவேற்றப்படுது. அடுத்தபடியாக ஜக்காத், தர்மம். இந்த குர்பானி கொடுப்பதை ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் பார்த்தீங்களா, இது ஒரு ஜக்காத், தர்மம். இது ஒரு தர்ம மார்க்கத்தில் இந்த குர்பானியை நாம் யாருக்கு கொடுக்கறதுல நம்ம முன்னுரிமை செலுத்தணும்? ஏழைகளுக்கு கொடுப்பதில் நாம் முன்னுரிமை செய்ய வேண்டும். எனவே இந்த குர்பானி என்னும் இந்த ஒரு அமல் என்பது ஜக்காத்தையும் நமக்கு குறிக்கும். அதுபோல இந்த 10 நாட்கள்ல நமக்கு தர்மம் செய்யக்கூடிய அமலும் நமக்கு வந்து விடுகிறது. ஐந்தாவதாக ஹஜ். ஒரு முஸ்லிமுக்கு மிகப்பெரிய கடமையான ஒரு விஷயம் ஹஜ்ஜுடைய அந்த அமலும் இந்த துல்ஹஜ்ஜாவினுடைய இந்த 10 நாட்களில் தான் நிறைவேற்றப்படுகிறது என்றால், ஒரு இஸ்லாமியருக்கு அவனுடைய கொள்கையில் உள்ள அனைத்து விஷயங்களும் நிறைவேற்றப்பட வேண்டிய அனைத்து அமல்களும் அனைத்து கடமைகளும் இந்த 10 நாட்களில் நிறைவேற்றப்படுகின்ற காரணத்தினாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களை உலகத்திலேயே சிறந்த நாட்கள் என்பதாக அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த 10 நாட்கள்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, முதல்ல அதில் பார்த்துடுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் பிறையை நீங்கள் அடைந்து விட்டால் உங்களுடைய நகங்களையோ அல்லது உங்களுடைய முடிகளையோ நீங்கள் தொட வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நறுக்க வேண்டாம்னு சொல்லலை,
தொடவே வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். இந்த தொடவே வேண்டாம் என்பதனுடைய கருத்து என்ன தெரியுமா? அதாவது கத்திரிக்க கூடாது, முடியை வெட்டுவதோ நகத்தை வெட்டுவதோ. யாருக்கு இந்த அமல்? யாரெல்லாம் குர்பானி கொடுக்கறதுக்காக வேண்டி நியத்தை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்காக வேண்டி இந்த அமலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சரி, அப்ப எதுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க? ஏன் நகை வெட்டக்கூடாது, ஏன் முடி வெட்டக்கூடாது, என்ன காரணம்னு கேட்டா, பொதுவாக ஹாஜிகள் இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நபர்களும் ஹாஜிகளில் இருக்கிற இடத்தில் உள்ள செல்வங்களும் ஈடாக முடியாது. இப்ப ஏழை முஸ்லிம்களால ஹஜ்ஜி செய்ய முடியுமா? ஹஜ்ஜி செய்ய முடியாது. அப்ப அந்த முஸ்லிம்களால என்ன செய்ய முடியும்? அவர்களால குர்பானி கொடுக்க முடியும். அப்ப எல்லாருக்கும் சமமாக நன்மை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்ப ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு தனித்துவமான ஒரு சிறந்த நன்மை கிடைக்கும். ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு இப்ப ஹஜ்ஜில் அவங்க என்ன செய்வாங்க? இஹ்ராமை யார் அணிஞ்சிட்டாங்களோ அவங்க முடியை கலைக்க கூடாது, அவங்க நகத்தை வெட்டக்கூடாது. இது ஹாஜிகளுக்கு உண்டான அடிப்படை ரூல்ஸ். இப்ப அதே போல யாரெல்லாம் இந்த 10 நாட்கள் முடியை வெட்டாமலும் நகத்தை வெட்டாமலும் ஒரு ஹாஜியை போல இவர்களும் பொறுமை கொண்டு அவர்கள் குர்பானி கொடுக்கிறார்களோ, ஒரு அந்த ஏழை முஸ்லிம்களுக்கு ரப்புல் ஆலமீன் ஆறுதலாக ஹஜ்ஜு செய்வதற்குண்டான ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிக்கு என்ன கூலி வழங்கப்படுகிறதோ அதை காட்டிலும் சிறந்த கூலி இந்த ஏழை முஸ்லிமுக்கு வழங்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இதுதான் இதற்கு காரணம். எனவே இந்த 10 நாட்கள் நம்ம என்ன செய்யணும்? அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னா, குர்பானி கொடுக்கிற நீயத்தை யாரு மனசுல இருக்குதோ, யாரு முடிவு எடுத்துட்டீங்களோ அவங்க முடி வெட்டுறதா இருந்தா இப்பவே முடிச்சிடணும். இந்த பிறையை பார்த்து அந்த ஹாஜி அறிவிச்சிருவாங்க தெரியுமா? அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யக்கூடாது? முடி வெட்டுவதோ நகை வெட்டுவதோ இது செய்யக்கூடாத அமல்கள். சரி, அடுத்தபடியாக இப்ப செய்ய வேண்டிய அமல்கள் என்னென்ன அதுதான் நம்ம இப்ப அதிகமா பார்க்க வேணும். இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்கள்ல தக்பீரை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். தக்பீர்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துற. தக்பீர்ல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு பொதுவான தக்பீர். பொதுவான தக்பீர் அப்படின்னு சொன்னா, இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை ஆரம்பிச்சதுலேருந்து நீங்க எப்ப வேணாலும் எந்த சூழ்நிலையில வேணாலும் கலிமாவை சொல்லுவது அல்லது தக்பீரை சொல்லுவது. பெருநாளினுடைய தக்பீர் சொல்றோம் பார்த்தீங்களா? அதே தக்பீரை நீங்க எப்ப வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்க கண்ணியப்படுத்திட்டே இருக்கலாம். இது பொதுவான தக்பீர். இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க வாஜிபான தக்பீர். இந்த வாஜிபான தக்பீர்னு சொன்னா, அரஃபாவினுடைய தினம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9 இருக்குது பார்த்தீங்களா? பெருநாவுக்கு முன்னாடி நாள் அன்னைக்கு மகரிபிலேருந்து ஆரம்பிக்கிறது. அதிலேருந்து 3 நாட்கள், அதிலேருந்து 3 நாட்கள் வரையிலும் நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சொல்லப்படுகின்ற தக்பீர் இருக்கு பார்த்தீங்களா? இது வாஜிபான தக்பீர். இது அவசியம் நம்ம என்ன செய்யணும்? சொல்லி ஆகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்திய முதலாவது விஷயம் இந்த தக்பீருடைய விஷயம்தான். எனவே இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை ஆரம்பித்ததிலிருந்து நம்ம எவ்வளவு தக்பீர்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ, இந்த துல்ஹஜ்ஜை எவ்வளவு கண்ணியப்படுத்த முடியுமோ நாம் அத்தனை முறை நாம் தக்பீர்களை சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக திருக்குர்ஆனை ஓதுவது. பொதுவாக ரமதான்ல நம்ம என்ன செய்வோம்? எவ்வளவு தூரம் எத்தனை ஜுசுக்களை ஓதி ரமதான்ல குர்ஆனை முடிக்க முடியுமோ முடிப்போமா இல்லையா? அதுல அதிகபட்சமா என்ன செய்வோம்? கடைசி 10லயாவது ஒரு குர்ஆனை நான் ஓதி முடிப்போம்னு ஒரு நியத்தை வைப்போமா இல்லையா? அதே போல இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்கள் சிறந்த நாட்கள்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 10 நாட்கள்ல ஒரு குர்ஆனை முடிப்பதற்குண்டான முயற்சியை செய்யணும். முடிந்த அளவிற்கு ஒரு நாளைக்கு 3 ஜூஸ், 10 நாட்களுக்கு என்ன செஞ்சிடும்? 30 ஜூஸ் ரவுண்ட் ஆயிடும். முடிந்த அளவிற்கு குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கு முயற்சி செய்யும். இதை நீங்க செஞ்சிட்டாலே இந்த நாட்களை கண்ணியப்படுத்துவதாகவும் இந்த நாட்களினுடைய அனைத்து நன்மைகளையும் பெறக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதைத்தான் இந்த அமல் குறிக்கிறது. அடுத்தபடியாக
அதிகமாக ஸலவாத்து சொல்லு, அதிகமாக ஸலவாத்தை சொல்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எத்தனை முறை எவ்வளவு தடவை நாம் ஸலவாத்து சொல்லுவோமோ அந்த அளவிற்கு நம்மினுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதாக உலமாக்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். என்றால் நம்ம பல அமல்களை செய்ய இருக்கோம், ஹாஜிகள் பல அமல்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த அமல்கள் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு ஒரு சிறந்த அமலாக ஸலவாத்து சொல்லக்கூடிய அமலை நம்ம என்ன செய்யணும், அமல்படுத்தணும். இந்த பெரிய ஆரம்பத்திலேருந்து இந்த பெருநாள் முடிஞ்ச அடுத்த 13வது அந்த தினம் வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் சொல்லப்படுகின்ற எல்லா விஷயத்தையும் நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். நீங்க நினைச்சிடக்கூட ஹஜ்ரத் 10 நாள்னு சொல்றாரு, அப்ப 10 நாள்ல இது முடிஞ்சிருமான்னு கேட்டா கிடையாது, 13 வரையில இருக்கு. 13னுடைய துவக்கம் வரையில இந்த அமல்களை நம்ம தொடர்ச்சியாக செய்யணும். அடுத்தபடியாக நோன்பு வைப்பது. இந்த அரஃபாவினுடைய தினத்தன்று, துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9 அன்று நோன்பு வைப்பது முஸ்லிம்களின் மீது ஒரு சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது. எனவே அரஃபாவினுடைய தினத்தில் ஹாஜிகள் அங்கு இருப்பார்கள், நாம் இங்க என்ன செய்யணும், ஹாஜிகள் அல்லாத அனைத்து முஸ்லிம்களும் நோன்பு வைப்பதற்குண்டான ஆயத்தமாகி நோன்பு வைப்பது அடுத்தபடியான இதெல்லாம் செய்ய வேண்டிய அமல். அடுத்தபடியாக ஒரு சின்ன ஒரு குர்பானியினுடைய ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த குர்பானி உடைய சட்டங்கள் பெரிய சட்டம். குர்பானியை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னா நமக்கு நேரமே பத்தாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அசருக்கு பிறகு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்து குர்பானியினுடைய சட்ட விளக்கங்களை குறித்து நமது பள்ளிவாசலில் பயான் நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதுல முழு விவரமாக சொல்லப்படும். இருந்த போதிலும் ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் இப்போ சொல்லிக்கிறேன். முதல்ல குர்பானியுடைய பிராணி வாங்குறோம் பார்த்தீங்களா, அதுல ரொம்ப கவனத்தை நம்ம செலுத்தணும். வெறுமனே கறி நல்லா இருக்கணும், கறி நல்லா எலசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வயது கம்மியா இருக்கிற ஆடை எலச ஆடா பார்த்து வாங்கிட்டு வந்துடக்கூடாது. சட்டம் என்ன தெரியுமா, ஒரு ஆடுக்கு ஒரு ஆண்டு காலம் வயது பூர்த்தியா இருக்கணும், ஒரு ஆண்டு காலம் வயது பூர்த்தியா இருக்கணும். சரி, செம்மறி ஆட்டுக்கு ஒரு சலுகை நம்முடைய மார்க்கத்துல வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா செம்மறி ஆடு கொழுத்த ஆடு இல்ல. இந்த செம்மறி ஆட்டுல ஒரு சட்டம் என்ன சலுகை அப்படின்னு சொன்னா, அது ஒரு 8-9 மாதம் பூர்த்தி ஆகி நல்ல கொழுத்து இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த செம்மறி ஆட்டை குர்பானி நீங்க கொடுக்கலாம். எனவே பிராணி வாங்கும் போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்பானிக்காக வேண்டிய ஒரு பிரியாணியை வாங்கும் போது அந்த பிராணி அதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளை நாம் கவனிக்க வேண்டும். அதனுடைய கண்ணு பழுதடைஞ்சு இருக்குதா, அதனுடைய காதுகள் வெட்டப்பட்டு இருக்கிறதா, அதனுடைய கால்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறதா, அல்லது அதற்கு ஏதேனும் நோய் இருக்கிறதா, இப்படி அந்த குர்பானியினுடைய அந்த பிராணி இருக்குது பார்த்தீங்களா, இத்தனை காரியங்களையும் கவனித்து நாம் வாங்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியினுடைய விலங்கை குறித்து நமக்கு இவ்வளவு சட்டங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே வாங்கக்கூடியவர்கள் இதிலெல்லாம் கவனம் செலுத்தி அழகான முறையில நீங்க கொடுங்க. அது மட்டுமல்ல, இந்த குர்பானி கொடுக்கறத அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் என்ற ஒரு இஹ்லாஸை உங்களுடைய உள்ளத்துல வச்சுக்கோங்க. இதை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் நிறைய இதை பற்றி உண்டான விஷயங்களை பேசுவோம். அடுத்தபடியாக இந்த கூட்டு குர்பானி கொடுக்கறதுக்காக நீங்கள்லாம் சில நபர்கள் ஆயத்தமாகும். ஒரு குர்பானி கொடுக்கறதுக்கு யாருக்கு வசதி இல்லையோ, தனி ஆடு கொடுக்கறதுக்கு வசதி இல்லையோ, அவர்களுக்கு மார்க்கம் ஒரு சலுகை அளிக்கிறது கூட்டு குர்பானி. இந்த கூட்டு குர்பானில ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். முடிந்த அளவிற்கு உங்களுடைய குடும்பத்துல நீங்க ஒரு 7 பேர் ஒரு பங்கு நீங்க நிர்ணயிச்சு உங்களுடைய கண்ணுப்பட ஒரு மாடை வாங்கி நீங்க வெட்டுறது சிறந்தது. ஏன்னு சொன்னா, நீங்க 7 பேரை ஒரு பிராணியை நீங்க பங்கு போடுறீங்க பாத்தீங்களா, இதுல ஏதாவது ஒரு பங்கு ஹராமான பங்காக இருந்தாலும், ஒருவர் என்னுடைய பங்கு ஹராமாக்கப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம், ஹராமான சம்பாத்தியத்துல ஒருத்தர் ஒரு பங்கு கொடுத்துடுறாரு, ஹராமான சம்பாத்தியத்துல ஒருத்தர் ஒரு மாடை வாங்கிடுறாருன்னு சொன்னா அந்த ஒரு பங்கு மூலமா நீங்க இருக்கக்கூடிய 6 பேருடைய பங்கு வீணாகி போயிடும். அந்த அமல்
அமல் வீணாக்கப்பட்டு விடும். எனவே கூட்டு குர்பானி அப்படின்னு சொன்னா முடிந்த அளவிற்கு உங்களுடைய கண்ணுப்பட நீங்கள் அந்த குர்பானையை கொடுப்பதற்கு உண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்த உலமாக்கள் செய்கின்ற இடத்துல நீங்கள் அதை பரிந்துரை செய்து நீங்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். எனவே இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்கள் நமக்கு நெருங்கிவிட்டது. எனவே ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் என்னென்ன சிறப்புகளை எல்லாம் நமக்கு வைத்திருக்கிறானோ எல்லா வகையான சிறப்புகளையும் பெறக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு பயணம் செய்து விட்டார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய பரிபூரணமான அமலை ரப்புல் ஆலமீன் கபூல் செய்தருள் புரிவானாக. அதே போல யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக வாழ்நாளில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் தொழுவாதவங்க தொழுது கொள்ளும்.